இது சிஎஸ்கே டீமா இல்ல பழைய ஆர்சிபி டீமா? என்னடா இவன் ஆர்சிபி டீமா சொல்லி அசிங்கப்படுத்துறானேன்னு நினைக்காதீங்க. பழைய ஆர்சிபி டீம்ல பெரிய பெரிய தலைங்களெல்லாம் ஏலத்துல எடுப்பாங்க. விராட் கோலி, யுவராஜ் சிங், ஏபிடி வில்லியர்ஸ், கிறிஸ் கெயில், அதுக்கப்புறமா போலிங்ல ஸ்டார்க், இப்பேற்பட்ட வீரர்களை வச்சுக்கிட்டு எப்படிரா இவங்களை ஜெயிக்கிறதுன்ற ஒரு மனநிலையே வந்துடும். ஆனா உண்மையான ஐபிஎல் விளையாட்டுக்கு வரும்பொழுது 100க்குள்ளார அவுட் ஆயிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் இன்னைக்கு சிஎஸ்கே டீம் பேட்டிங் லைனப்ல இப்படி அப்படி. சாம்சன் பாத்தீங்கன்னா வேர்ல்டு கப்ல பொழந்துட்டாரு, இந்த இடத்துல பயங்கரமா ஆடுவாரு. ஆனா இந்த இடத்துல ஃபுட் ஒர்க் வராம செல மாதிரி நின்னாரு. மனுஷன் போல்ட் ஆகும்போது இங்க சிஎஸ்கே டீமுக்கு கோடிக்கணக்கான ரசிகர்கள் ஜெயிக்கிறனாலும் பக்கபலமா நிக்கிறாங்க. இதுதான் உண்மை. யாருமே அவங்கள கொச்சப்படுத்துறது இல்ல, அசிங்கப்படுத்துறது இல்ல. இன்னைக்கும் ஃபேன்ஸ்ன்ற ஒரு முறையில எல்லாருமே ஆதரவு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கு ஒரே ஒரு காரணம், தோனின்ற ஒரு மனுஷன் மட்டும்தான். எல்லாருமே தோனியை கான்ட்ரவர்சியா பேசுவாங்க. அதாவது வயசாயிடுச்சு, வெளியே போக வேண்டியதானே, அது ஆக வேண்டியதானே, இது ஆக வேண்டியதானே. ஆனா இந்த இடத்துல பேட் ஆடுறாரோ இல்லையோ, ஃபீல்டிங் பண்றாரோ இல்லையோ, ஆனா களத்துக்குள்ளார கீப்பர் பின்னாடி நின்னே ஆகணும். அவர் நின்னாலே ஆட்டோமேட்டிக்கா எதிரணிக்கு பயம் வந்துடும். அதாவது அவர் ஃபீல்டிங்கை செட் பண்ணாருன்னா பேட்டிங்குள்ளார ஒரு பதட்டம், நம்ம அங்க அடிக்கலாமா வேணாமா. போலிங்கை சேஞ்ச் பண்ணாருன்னா இவன் ஓவர்ல என்ன பண்றது, எங்க ஃபீல்டிங்கை செட் பண்ணிருக்காரு. இந்த மாதிரியான பயம்லாம் உண்டாக்கக்கூடிய திறமையும் ஆலோசனையும் யார்கிட்ட இருக்குது? தோனி கிட்ட மட்டும்தான் இருக்குது. தோனி இல்லைன்ற ஒரு கவலை இன்னைக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் சூரியவன்ஷி. இந்த பையனுக்கு எதிரில் போடுறது ஒரு இன்டர்நேஷனல் பவுலரு, பெரிய பவுலர்ன்ற ஒரு எண்ணமே கிடையாது. இந்த குழந்தைங்க அடிடானா அடிக்கும், கில்றானா கில்லும், திட்டுறானா திட்டம். இந்த மாதிரி எதை சொன்னாலும் செஞ்சிடும். அதுக்கு வேற எதுவுமே தெரியாது. அவங்க அப்பா அந்த மாதிரி அடிக்க மட்டும் அடி, வேற எதுவுமே பண்ணாதான் சொல்லி அனுப்பிடுறாரு. போட்டு பொழந்து தள்ளிட்டாப்புல. 15 பாலுக்கு 50 ரன். என்னடா யோசிக்காம அடிக்கிறான். 100 அகமது போட்டா நொறுக்கி தள்ளுறாரு. இத்தனைக்கும் சிஎஸ்கே பக்கம் பார்த்தா எக்ஸ்பீரியன்ஸான ஓப்பனர்ஸ், ஆனா அந்த பக்கம் பார்த்தா என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஓப்பனர்ஸ், அதாவது சூரியவன்ஷும் ஜெய்ஸ்வாலும் அந்த அளவுக்கு பெரிய ஆட்டத்தெல்லாம் ஆடி அவங்க தங்களுடைய அனுபவத்தை சேர்த்துக்கல. ஆனா இந்த இடத்துல மெச்சூரிட்டியோட விளையாடுறாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமை இந்த வகையில பாராட்டிக்கிட்டே இருக்கலாம். இங்க ஜடேஜா அவங்க டீமுக்கு போனது நம்மளுக்கு குழி தோன்றதுக்கு மாதிரி இருக்குது. ஏன்னா நம்மளுடைய வீக்னஸ் மொத்தத்தை மாதிரி சொல்லிட்டாரான்னு தெரியல. மொத்த பேருமே சிங்கிள் டிஜிட்ல காலி ஆயிட்டு போறாங்க. ஒருத்தன் நடனா 1 ரன்ல காலி, 6 ரன்ல 3 பேர் காலி, 5 ரன்ல ஒருத்தன் காலி, 7 ரன்ல ஒருத்தன் காலி. ஆக மொத்தம் 8 பேர் ஒற்றை இலக்கத்துல காலி ஆகி இருக்கிறாங்க. ஹென்ரிய வச்சு என்னென்னமோ பேசணும், ஆனா பர்கரை ஒண்ணுமே கண்டுக்கல. பர்கர் தான் பஞ்சா நொறுக்கி தள்ளிட்டாரு சிஎஸ்கே டீம். இந்த போட்டியில டாஸ் ஜெயிச்சது ராஜஸ்தான் ராயல்ஸ், அதாவது ரியான் பராக் கொஞ்சம் கூட யோசிக்காம ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணிட்டாரு. அடுத்ததா சாம்சனும் ருத்ராஜ் கெய்க்வாட்டும், இந்த 2 பேரை மட்டும் சிஎஸ்கே டீம் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரா வச்சுக்கிட்டு இவங்க தான் பெரிய பேட்டிங் லைனப்னு பில்டப் காட்டிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பேட்டிங் எல்லாமே இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். பிரேவிஸ் மட்டும்தான் கொஞ்சம் நடுவரிசையில நறுக்குன்னு ஆடுற மாதிரி இருந்தாரு. அவரும் அந்த இடத்துல காயம் காரணமா வெளியே போயிட்டாரு. தோனி வேற ஆலோசனை கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாம போயிட்டாரு. இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல யார் பேலன்ஸ் பண்ணி ஆடணும்? சாம்சனும் ருத்ராஜ் கெய்க்வாட் மட்டும்தான். ஆனா இவங்களே நிலை தடுமாறி போயிட்டாங்க. ஆர்ச்சர் ஃபர்ஸ்ட் ஓவரை வீசினாரு, 7 ரன் அடிச்சாங்க, எந்த பிரச்சனையுமே கிடையாது. 2வது ஓவர்ல பர்கர் வீசினாரு, இந்த இடத்துல 5 பாலுக்கு 7 ரன் அடிச்சாங்க. கடைசி பால என்ன சூனியம் பண்ணாருன்னு தெரியல. இந்த இடத்துல ஃபுட் ஒர்க் வராம நம்மளுடைய சஞ்சு சாம்சன் போல்ட் ஆயிட்டாரு. இதே மாதிரி ஆர்ச்சரும் 3rd ஓவரை வீச வந்தாரு, 5 பாலுக்கு 5 ரன் அடிச்சிட்டாங்க. 6வது பால் இவர் அடிச்சு போட்டதுனால இந்த இடத்துல ருத்ராஜ் கெய்க்வாட்டும் போல்ட் ஆயிட்டாரு 6 ரன்ல. ராஜஸ்தான் பிளான் போட்ட மாதிரி 2 பேரை காலி பண்ணிட்டா ஒட்டுமொத்த டீமையுமே பதட்ட நிலையில வச்சுக்கலான்றத கரெக்டா செஞ்சுட்டாங்க. அந்த இடத்துல 2 பேரை காலி பண்ணிட்டாங்க 6 ரன்ல. திரும்ப வந்த பர்கர் அண்டர் 19 கேப்டன் ஆயுஷ் மாத்ரே, இவராவது நிலைச்சு ஆடுவாருன்னு தான் பார்த்தோம். ஆனா அவராலையும் நிலைக்க முடியல. அவர் குள்ளமா இருக்கிறதுனால பவுன்ஸ் பால போட்டு அவர் தொட முடியாம டக் அவுட் ஆயிட்டு வெளியே போயிட்டாரு. ஐபிஎலோட எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் யார் தெரியுமா? சந்தீப் சர்மா, அதுவும் ராஜஸ்தான் ராயல்ஸ்ல. சரி, லாஸ்ட் ஓவர் அவர்கிட்ட கொடுக்குறாங்க பவர் பிளேல. அப்படி கொடுக்கும் பொழுது ஷாட்டுக்கு தான் அந்த பாலை வீசுறாரு. அவர் ஷாட் அடிக்கலாமா வேணாமான்னு அடிச்ச பந்து ஷார்ட் லெக்ல இருந்த பிளேயர் 2 ரன்ல அந்த ஷாட்டை காலி பண்ணாரு. மொத்தமா பவர் பிளேல 41 ரன்னுக்கு 4 விக்கெட்டை இழந்து இந்த இடத்துல ஒட்டு மொத்தமா சிஎஸ்கே அணி உடஞ்சு போயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2 மேட்ச் நடந்திருக்கு, அதாவது ஆர்சிபிக்கும் எஸ்ஆர்ஹெச்க்கும். எஸ்ஆர்ஹெச் பவர் பிளேல 49 ரன் அடிச்சாங்க, திருப்பி ஆர்சிபி 76 ரன் அடிச்சிருந்தாங்க அந்த பவர் பிளேல. நேத்து நடந்த போட்டியில கேகேஆர் பவர் பிளேல 78 ரன் அடிச்சிருந்தாங்க. ஆனா மும்பை இந்தியன்ஸ் திரும்ப அடிக்கிறன்ற பேர்ல 80 அடிச்சிருந்தாங்க. இந்த இடத்துல சிஎஸ்கே வெறும் 41 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காங்க. இந்த இடத்துல பெரிய பில்டப்பை காட்டினாங்க பேட்டிங் லைனப்புக்கு. ஆனா ஒண்ணுமே இல்லாம புஷ்பானமா போயிட்டாங்க. இந்த 4 விக்கெட்ல 2 பேர் கொஞ்சம் பொறுமையா ஆடி இருந்தா நம்ம 10வது ஓவர் வரைக்கும் நகர்த்திக்கிட்டு போலாம், இல்ல 12வது ஓவர் வரைக்கும் சிங்கிள் ஆடிக்கிட்டு போகலான்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்திருந்தா கண்டிப்பா இலக்கு ஒரு 160க்காவது செட் பண்ணிருக்கலாம். 160க்கே செட் பண்ணிருந்தாலும் இந்த போலிங் யூனிட்டை வச்சிருக்கிட்டு ஏதாச்சும் பண்ண முடியுமானா கண்டிப்பா பண்ண முடியாது. இது என்னமோ பழைய ஆர்சிபி டீம் மாதிரி தான் இருக்குது. ஆக்ஷன்ல பெரிய பெரிய தலைங்களா எடுப்பாங்க. கெயில்,
அதுக்கப்புறமா விராட் கோலி, யுவராஜ் சிங், ஏபி டிவில்லியர்ஸ், போலிங்ல ஸ்டார்க்கு, பார்த்தாலே எதிரணிக்கு பயம் வரும். இவனுங்களை மீறி எப்படா நம்ம ஜெயிக்கிறது மாதிரி தோணும். ஆனா ஐபிஎல் களத்துல உண்மையான நிகழ்வுல என்ன தெரியுமா நடக்கும்? இவங்க 100க்குள்ளார ஒரு மேட்ச்ல அவுட் ஆயிடுவாங்க, ஒரு மேட்ச்ல 250க்கு மேல அடிப்பாங்க. ஆனா ஐபிஎல் டிராஃபியை மட்டும் 18 வருஷமா அடிக்க முடியாம திணறிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நிலைமைக்கு மேல மொத்த அணியும் மாத்தி தான் இன்னைக்கு கப் அடிச்சு சாம்பியனா இருக்கிறாங்க. அதே மாதிரி நிலைமை தான் இன்னைக்கு சிஎஸ்கே டீமுக்கு வந்திருக்குது. பாக்குறதுக்கு பேட்டிங் லைனப்ப பார்த்தாலே பயம் வருது. ஆனா இந்த இடத்துல நடந்திருக்கிறது 41க்குள்ள 4 விக்கெட் காலி. களத்துல கார்த்திக் சர்மாவும் சர்ஃப்ராஸ் கானும் இம்பாக்ட் பிளேயரா உள்ள இருக்கிறாங்க. இப்ப இவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, கொஞ்சம் நகர்த்திட்டு போய் கிளைமேக்ஸ்ல அடிக்கலாம், அப்ப ரன்னை சேர்த்துக்கலாம்னு நினைச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் ஆடினாங்க. ரவி பிஷ்ணோய் ஓவர்ல ஒரு 6 மட்டும், பால் எப்ப நல்லா போடுறாரோ அதுக்கு காத்திருந்து ஒரு 6 மட்டும் அடிச்சுட்டு 10 ரன்னை சேர்த்தாங்க. அதுக்கு அடுத்தது வந்ததான் துரதிருஷ்டமே. இந்த இடத்துல கூட இருந்தவனே குழி தோண்டுவான்ல, அந்த மாதிரி ஜடேஜா 2 விக்கெட் ஒரே ஓவர்ல எடுத்திருக்கிறாரு. அது வரைக்கும் சர்ஃப்ராஸ் கான் டாப்ல இருந்தாரு. இந்த இடத்துல 17 ரன் சிஎஸ்கே டீம்ல அதிகபட்சமா அடிச்சிருக்கிற ஒரு நபர்கள்ல 3வது நபர் யாருன்னா சர்ஃப்ராஸ் கான் தான். 17 ரன்ல அவரை காலி பண்ணிட்டாரு எல்பிடபிள்யூ மூலமா. நெக்ஸ்ட் இந்த இடத்துல சிவம் துபே வந்தாரு. ஸ்பின் தானே, இவர் தான் ஸ்பெஷலிஸ்ட் ஆச்சு, கண்டிப்பா 6 அடிப்பாருன்னு அனுப்புனாங்க. நினைச்ச மாதிரி 6 அடிச்சாரு. ஆனா அந்த ஒரு 6ஓட அவர் காலி ஆயிட்டு வெளியே போயிட்டாரு. அதாவது ஸ்டிக்கு போட்டா தான் அடிப்ப, ஸ்டிக்கு விட்டு வெளியே போட்டா என்ன பண்ணுவ? ஒரு 6ஓட அவுட் ஆயிட்டு பெவிலியன் போயிடுவில்ல, அந்த மாதிரி வெளியே அனுப்பிட்டாரு. அதே ஸ்பெல்ல ரவீந்திர ஜடேஜாவும் பிஷ்ணோயும் 2 பேரும் கண்டினியூ பண்ணி 12 பாலுக்கு 13 ரன்னை கொடுத்தாங்க. மொத்தமா 7வது ஓவர்ல இருந்து 10வது ஓவர் வரைக்கும் 24 பால்ல 23 ரன் அடிச்சு 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஹாராராணி 10 ஓவரை கம்ப்ளீட் பண்ணி 70 ரன்னுக்கு 6 விக்கெட் காலி. கார்த்திக் சர்மா மட்டும் உள்ள இருக்கிறாரு. டெபியூ ஆன பிரிஜேஷ் சர்மா 18 ரன் அடிச்ச கார்த்திக் சர்மாவை காலி பண்ணாரு. 13வது ஓவர்ல நூர் அகமது 9 பாலுக்கு 1 ரன் அடிச்சுட்டு அவரும் காலி. ஓவர்டனும் ஹென்ரியும் பார்ட்னர்ஷிப் போட ட்ரை பண்ணாங்க. ஆனா 16வது ஓவர்ல ரவி பிஷ்ணோய் தான் வீசினாரு, ஹென்ரியை தூக்கிட்டாரு. 16 ஓவரை கம்ப்ளீட் பண்ணி 94க்கு 9 விக்கெட். நெக்ஸ்ட் ஓவர்டன் ஆட, ஜாஃப்ரா ஆர்ச்சர் போட, இங்கிலாந்துக்காரங்க 2 பேருமே சண்டை போடுறாங்க. அந்த சண்டையில என்னதான் அழுத்தம் கொடுத்தாலும் ஓவர்டன் 4 அடிச்சு எல்லாத்தையும் மாத்திட்டாரு. என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. கடைசியில அந்த விக்கெட்டை 19.4வது ஓவர்ல தான் எடுக்க முடிஞ்சது. அதாவது அன்சுல் கம்போஜும் ஓவர்டனும் 2 பேரும் சேர்ந்து 26 பாலுக்கு 33 ரன் அடிச்சு 19.4 ஓவர்ல 127 ரன் அடிச்சு மொத்த விக்கெட்டை இழந்து டார்கெட்டா RRக்கு 128 கொடுத்திருக்காங்க. தனிப்பட்ட முறையில ஓவர்டன் 36 பாலுக்கு 43 ரன் அடிச்சு 2 6 2 4னு அதிரடியை காட்டியிருக்கிறாரு. இவர் மட்டும் இல்லனா கண்டிப்பா சிஎஸ்கே டீம் 80க்குள்ள ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. வெள்ளத்துல வந்து காப்பாத்தின சாமி மாதிரி ஓவர்டன் மட்டுமே ஒட்டுமொத்த டீமையே தூக்கி பிடிச்சிருக்காரு. ராஜஸ்தான் ராயல்ஸ் தரப்பில் இருந்து ஆர்ச்சர் 4 ஓவரை வீசி 19 ரன்னை விட்டு கொடுத்து 2 விக்கெட்டை எடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி பர்கர் 4 ஓவரை வீசி இருக்கிறாரு, 26 ரன்னை கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. நெக்ஸ்ட் பிரிஜேஷ் சர்மா 3 ஓவரை வீசி 17 ரன்னை கொடுத்து 1 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. ஜடேஜாவும் பிஷ்ணோயும் சமமா 3 ஓவரை வீசி இருக்கிறாங்க. 16-18 ரன் கொடுத்துட்டு பிஷ்ணோய் 1 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. ஜடேஜா ஒரே ஓவர்ல 2 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. இப்போ சிஎஸ்கே டீமுக்கு இதை கட்டுப்படுத்துற வேலை தான். RR பார்த்தெல்லாம் பயமே கிடையாது. அங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிளேயர் கூட தோனி பின்னாடி இருந்தா பயத்துல இருப்பாங்க. ஏன் எந்த டீமா இருந்தாலும் சரி, கொஞ்சம் குறைவான ரன் தானே, சேஸ் பண்ணலாம் பொறுமையான்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோட ஆடுவாங்க. ஆனா இந்த இடத்துல எல்லாரும் பயப்படுறது யாருன்னா சூரியவன்ஷிக்கு மட்டும்தான். இந்த சின்ன ரன்னுக்கே எல்லா பேட்ஸ்மேனும் பதட்டத்தோட ஆடினா எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் அதிரடியா தான் ஆடுவேன். அதாவது குழந்தைங்க அட்ரானா அடிக்கும், கில்றானா கில்லும், திட்டுறானா திட்டம். அந்த மாதிரி அவங்க அப்பா நீ அடி மட்டும் அடி அந்த மாதிரி சொல்லி அனுப்பிட்டாரு போல. அதனால இந்த மனுஷன் எதையுமே பார்க்காம எல்லாரையுமே அடி அடின்னு அடிச்சு துவம்சம் பண்றாரு. தோனியே பின்னாடி இருந்தாலும் சரி, எம்மாம்பெரிய பவுலர் முன்னாடி இருந்து போட்டாலும் சரி, அதை பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது, எனக்கு அடிக்கிறது மட்டும்தான் தெரியும். அதாவது குழந்தை மாதிரி இருந்துட்டா பிரச்சனை இல்லை, மெச்சூர் ஆகி இப்போ இந்த இடத்துலயே ஜெய்ஸ்வால் பொறுமையா ஆடி இருக்காரு. 36 பாலுக்கு 38 அடிச்சிருக்காரு. கொஞ்சம் வளர்ந்த பிறகு அவங்களுக்கே ஒரு மெச்சூரிட்டி வந்துடும், நாம இந்த நேரத்தில் அடிக்க கூடாது, இந்த நேரத்தில் அடிக்கலான்னு. ஆனா அந்த குழந்தைத்தனமாவே இருக்கிறதுனாலதான் அவரோட அதிரடிய இன்டர்நேஷனல் பிளேயர்னு பார்க்காம, உள்ளூர் போட்டி நாயகன் பார்க்காம, யாரையுமே கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாரு, பொழந்து கட்டுறாரு. 10 ஓவர்லயே அடிக்கிற மாதிரி 2 பேரும் பேட்டை தூக்கின்னு வந்துட்டாங்க. ஜெய்ஸ்வாலும் சரி, சூரியவன்ஷும் சரி. எல்லா டீம்லயுமே ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறவங்க 10 ரன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த டீம்ல ஹென்றி 18 ரன் கொடுத்திருக்காரு. எந்த எண்ணத்துல போட்டாருன்னே தெரியல. அதுலயே சூரியவன்ஷி இவர் நியூசிலாந்தோட பெஸ்ட் பவுலரா அப்படின்ற ஒரு கொஞ்சம் கூட எண்ணமே கிடையாது, போட்டு பொழந்து தள்ளிட்டாரு, சூறையாடிட்டாரு. கலீல் அகமது பவர் பிளேல பவர் ஹிட்டரே ஆடினாலும் சரி என்ன ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு செகண்ட் ஓவர்லயே 4th ஓவர்லயே சேர்த்து 12 ரன் மட்டும் தான் கொடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் வாங்க வாங்க வந்து லைன்ல நில்லுங்க, பொங்கல் ஒவ்வொருத்தருக்கா குடுக்குறன்ற மாதிரி சூரியவன்ஷி 2 பேரையும் போட்டு பொழந்துட்டாரு. கம்போஜ் வந்தாரு, கண்டம் ஆக்கிட்டாரு, 2 4 1 6.
நெக்ஸ்ட் நூர் அகமது, 100க்கு மேல விக்கெட் எடுத்த ஒரு இன்டர்நேஷனல் பவுலர். இவரை பார்த்தாலே எல்லாருமே பயப்படுவாங்க. அவரை கொஞ்சம் கூட பயப்படாம 2 6 அடிச்சு 19 ரன் அந்த ஒரு ஓவர்ல மட்டும் அடிச்சிருக்காரு. மொத்தமா 6 ஓவர் பவர் பிளேக்குள்ளார 74க்கு 0 விக்கெட். அதாவது மீதி எல்லா மேட்ச்லயுமே ஒரு விக்கெட்டாவது விழுந்துச்சு. இந்த இடத்துல விக்கெட்டே விழல. ஏன்னா ஒருத்தர் ஸ்ட்ரைக்கை ரொட்டேட் பண்றான், இன்னொருத்தன் ஸ்ட்ரைக்கை ஆக்குபை பண்றான். 15 பாலுக்கு 50 இந்த இடத்துல அடிச்சு முடிச்சிட்டாரு. 4 4 5 6. ஆக மொத்தம் இவனை எப்படியாவது விக்கெட் எடுத்தா மட்டும்தான் நம்மளுடைய ஆட்டம் கொஞ்சமாவது கைக்கு வரும்னு நினைச்ச சிஎஸ்கே டீம் 7வது ஓவர்ல மறுபடியும் அன்சோல் கம்போஜ் கிட்டே கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்த உடனே இவர் கம்பேக் கொடுக்குறாரு. இவரை 17 பாலுக்கு 52 ரன்ல இருக்கும் பொழுது காலி பண்ணிட்டாரு. இவ்வளவு நேரம் 6 மட்டும் தான் போச்சு. காரணம் சூரியவன்ஷி. இதுக்கப்புறம் ஜுரல் வந்தாரு, 4 4 அடிச்சிருக்காரு. 9 பால் மட்டும் தான் ஆடி இருக்காரு. ஆனா 18 ரன் அடிச்சிருக்காரு. யாரெல்லாம் அடிக்கிறீங்களோ அவரை கம்போஜ் தான் எடுக்கணும்ன்ற மாதிரி கம்போஜே அவரை காலி பண்ணி பெவிலியன் அனுப்பிட்டாரு. பவர் பிளேல ஓவருக்கு 6 ரன் மட்டும் கொடுத்த கலீல் அகமது 10வது ஓவர்லயே 6 ரன் தான் கொடுக்குறாரு. அதாவது 3 ஓவருக்கு 18 ரன் மட்டும் தான் கொடுத்திருக்காரு. 10 ஓவரை கம்ப்ளீட் பண்ணி 106 ரன்னுக்கு 2 விக்கெட்டை இழந்து இனி 60 பாலுக்கு 22 ரன் மட்டும் தான் அடிக்கணும். கிரிக்கெட்டை கடமைக்கு தான் பார்க்கணும்ன்ற ஒரு நிலைமைக்கே தள்ளிட்டாங்க. 12.1 ஓவர்ல ஜெய்ஷ்வாலும் ரியான் பராகும் பொறுமையா ஒரு ஆட்டத்தை ஆடி ஓவருக்கு ஒரு 6 அடிச்சு இந்த இடத்துல அழகா முடிச்சு விட்டாங்க. தனிப்பட்ட முறையில ஜெய்ஷ்வால் 36 பாலுக்கு 38 ரன் நிதானமான ஆட்டத்தை ஆடி சூரியவன்ஷி அடிக்க சொல்லி இவரை அடக்கி வாசிக்க மேட்சே அம்சமா முடிச்சிருக்காங்க. சிஎஸ்கே டீம்ல எப்பேற்பட்ட வீரர்கள் இருந்தாலும் சரி, ஒருத்தர் அந்த இடத்துல ஸ்டார்ட் கொடுத்துட்டா ஒட்டுமொத்த ஆட்டத்தையுமே மாத்திடலாம். அதுவும் இல்லாம இந்த பிளேயர்கள் என்னதான் யாரா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஒரு ஜாம்பவானை எடுத்து வச்சிருந்தாலும் சரி, கீப்பருக்கு பின்னாடி தோனி இருந்தா அந்த ஆட்டத்தினுடைய களமே வேற. தோனி வந்த பிறகு இந்த ஆட்டத்தினுடைய ஒட்டுமொத்த களமும் மாறமா மாறாதான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் நிகழ்வுகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணுமா? தமிழரசன் பார்வையாளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.